அண்ட் இங்கே கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கார், வருஷம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க. സ്വയംഭൂ അത് രൗദ്രഭാവത്തിലിരിക്കുന്ന ശരി, ശിവനാണ്. ശരി. അതാണ് വെള്ളത്തിൽ ഏത് സമയത്തും വെള്ളത്തിലുള്ളത്. ഇത് സൗമ്യഭാവത്തിലാണ്. ஓ നടന്നിരുന്ന ക്ഷേത്രമാണ് ഈ ഓത്തൂട്ട് എന്നൊക്കെ പറയും. ഓത്തൂട്ട് എന്ന് പറയുന്നത് ശരി. അപ്പോൾ അതും വെള്ളത്തിൻ്റെ ഉള്ളിലാണ്. അത് എപ്പോഴും കാണാൻ പറ്റില്ല. എപ്പോഴും അത് നല്ല വേനലിൽ കംപ്ലീറ്റ് വെള്ളം. ഇത് മരാട്ടുമന ട്രസ്റ്റിൻ്റെ കീഴിലുള്ള അവരെ പുഴസൽ അമ്പലമാണ്. ஸோ அவங்க மட்டுமே வணங்கி வந்த விநாயகர் இப்போ எல்லாரும் பக்தர்கள் வணங்கலாங்க. அதாவது எப்படின்னா வெளியே இருந்து தான் வணங்க முடியுமே தவிர உள்ள போய் நம்ம வணங்க முடியாது. காரணம் ஒரு பிரம்மாண்ட மலைக்காடுகள் சூழ்ந்த சின்ன பள்ளத்தாக்கு பகுதியில சுத்திலும் வானுயர்ந்த மரங்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான அபூர்வமிக்க அதிசய ஆலயம். அதுதான் இன்னைக்கு நாம வந்திருக்கிற தண்ணிக்குள்ள வருஷம் முழுக்க அமைஞ்சிருக்கிற ஒரு ஆலயம். இந்த கோவில இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசா கோவில் பயணத்தை பார்க்குற நாம இந்த ஆலயத்தை மட்டும் மிஸ் பண்ணலாமா என்ன? அதான் இன்னைக்கு ஃபேமஸ் ரீல்ஸா இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பத்தி நாம முழு சரித்திரத்தோட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமா நண்பர்களே? தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான பல சரித்திரமிக்க கேரள கோவில்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில நம்மளுடைய கோவில் பயணத்துல சில கோவில்களை தண்ணிக்குள்ள பார்த்திருப்போம். அதோட வரிசையில தொடர்ந்து 6வது தண்ணி கோவிலாகவும் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்துல 3வது தண்ணி கோவிலாகவும் இன்னைக்கான கோவில் நம்ம பயணத்துல இடம் பிடிச்சிருக்குது. அதான் இந்த புதுக்கொல்லி சிவன் ஆலயம். என்னடா பெயர் வித்தியாசமா இருக்குன்னு யோசிப்பீங்க. பெயர் மட்டும் இல்லைங்க, ஆலயமும் கொஞ்சம் வித்தியாசம் நிறைஞ்சதுன்னு தான் சொல்லணும். மலப்புரம் மாவட்டத்தை மையமா வச்சிருக்கிற இந்த ஆலயம் மலப்புரம் மாவட்டத்தோட ஒரு பகுதியான பாண்டிக்காடுன்னு சொல்லக்கூடிய ஏரியாவில இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் செம்பரசேரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மரநாட்டு மணான் அப்படின்னு சொல்லக்கூடிய மராட்டு மனையோட குடும்பத்தோட ஒரு பூர்வீக கோவிலா தான் இந்த புதுக்கொல்லி சிவன் ஆலயம் அமைஞ்சிருக்குது. சொல்ல போனா இந்த ஆலயம் ஒரு தனியார் ஆலயம்ங்க. செம்பரசேரி பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் 2 ஆலயமா ஒரே இடத்துல வெவ்வேறு திசையில அமைஞ்சிருக்குது. அதுல ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தண்ணிக்குள்ள இருக்கிற இந்த ஆலயமும், இன்னொன்னு ஒரு சின்ன குன்றோட மேல அமைஞ்சிருக்கிற மற்றொரு ஆலயமும் தான். சரி, இப்போ இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நீல நிறமான கங்கையாக சொல்லப்படுற தண்ணிக்குள்ள பல நூறு வருஷங்களா சிவபெருமான் சில சுயம்புரூபம் கொண்டு அமைஞ்சிருக்கிற ஆலயம் தான் இது. அதுவும் ரௌத்ர கோலமான உச்சபட்ச கோவத்தோட அமைப்புல. வேத யாகமங்கள் நடந்த ஒரு சிறப்புமிக்க ஸ்தலமாகத்தான் இந்த ஆலயம் முன்னாடி காலத்துல இருந்து பார்க்கப்பட்டு வந்திருக்குது. அதோட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க தண்ணிக்குள்ளதான் இருந்து வந்திருக்குது. பிரதான கோவிலாக முதல் ஆதி மூலஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல சிவபெருமான் சின்னஞ்சிறு மூர்த்தியாக சுயம்புரூபமா காட்சி தராரு. ஆரம்ப காலத்துல இவரு அமைஞ்சிருக்கிற பிரதான கருவறை வட்ட வடிவில தான் இருந்து வந்திருக்குது. அதன் பிறகு கடந்த ஆண்டு தான் புதுப்பிச்சு சதுர வடிவிலான கருவறைய வட்ட வடிவிலான கருவறையோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்துக்கான சரியான சரித்திர வரலாறு யாருக்கும் அவ்வளவா தெரிய வரல. இருந்தாலும் குறிப்பிட்ட சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச சில எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மராட்டு குடும்பத்தோட கையில இருந்து வருது. அதை வச்சுதான் இந்த ஆலயம் ஓரளவுக்கு சரித்திரமிக்க பழமை ஆலயம்னு கணிக்கப்படுது. ஆனா
தேவனான சிவன் இங்க வந்ததுக்கான கதைகளோ சரித்திரங்களோ சரியா இடம்பெறல. இங்க இருக்கிற சிவன் ஆலயம் 3 அமைப்பு கொண்டு தண்ணிக்குள்ள அமைஞ்சிருக்குது. நமஸ்கார மண்டபம், முதல் கருவறை, பிரதான வட்ட கருவறை அமைப்புன்னு. இதுல நீங்க பார்த்தா தெரியும், 3 அமைப்பும் கங்கை நீரால தான் சூழப்பட்டு இருக்குது. அதுல முக்கியமா சொல்ல போனா முதல் கருவறையும் பிரதான முக்கிய கருவறையும் அதோட கட்டிட அமைப்பும் இந்த தண்ணியில பாதி மூழ்கி இருக்குது. அந்த அளவுக்கு இந்த தண்ணிக்குள்ள ஆலயம் பாதி மறைஞ்சு இருக்குது. அப்படி இருக்க இங்குள்ள சிவபெருமானுக்கு மட்டும் பூஜை பண்றதுக்காக திருமேனியான பூஜாரிகளும் தந்திரிகளும் தண்ணிக்குள்ள இறங்கிதான் பூஜை செய்யறாங்க. என்னதான் மழைக்காலங்கள்ல ஆலயம் வெள்ளத்துல இருந்தாலும் வெயில் காலம் வந்தா பிரதான கருவறை தவிர மற்ற இடங்கள்ல தண்ணி குறைஞ்சிருக்குமாமா. ஆனா முழுசா வற்றி இருக்காதாம். கடுமையான வெயில் காலம் வந்தா மட்டும்தான் பிரதான கருவறையில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றுமாமா. அந்த சமயம்தான் நாம சிவனை முழுசா பார்க்க முடியும். நம்ம பதிவுல சில தண்ணி கோவில்ல மகா சிவராத்திரி சமயத்துல மட்டும்தான் மூலவரோட தெய்வங்களை நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். அது போலத்தான் இங்கேயும். ஆனா கருவறையில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றுனா மட்டும்தான் அதுவும் சாத்தியம்னு இங்குள்ள நபர்கள் சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆலயம் சிறப்பு மிக்கதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகான ரம்யமான பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் இங்கு வந்து வணங்கக்கூடிய பக்தர்களோட மனசை ரொம்பவே பிரமிக்க வச்சிருதுன்னு சொல்லணும். காரணம் ஆலயத்தோட அடர்ந்த வனப்பகுதி தான். வெளியில இருந்து பார்க்கும் போதே இவ்வளவு தண்ணினா ஆலயத்தோட முக்கிய கருவறை எவ்வளவு நீர் இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய சிலை கீழே அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த ஒளி தெரிஞ்ச பகுதிக்கு உள்ளதான் முக்கிய சிவன் கருவறை அமைஞ்சிருக்குது. அது முழுவதும் வெள்ளத்தால தான் மூடப்பட்டிருக்குது. இந்த தண்ணிக்குள்ள அமைஞ்சிருக்கிற சிவன் ஆலயத்துல இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவுல ஒரு குன்றோட மேலதான் ஒற்றை கருவறை கொண்டு அமைஞ்சிருக்கிற ஆலயம்தான் புதுக்கோள்ளி சிவன் ஆலயத்தோட மற்றொரு ஆலயம். இந்த ஆலயமும் கீழே இருக்கக்கூடிய ஆலயமும் சேர்ந்த அமைப்பு தான் மொத்த காட்சி தான் புதுக்கோள்ளி சிவன் ஆலயம்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்திலையும் சிவபெருமான் தான் காட்சி கொடுக்கிறாரு. ஆனா சாந்த ரூபத்துல சௌமிய பாவத்துல காட்சி தர்றாரு. நம்ம கீழே பார்த்த ஜல ஆலயத்துல இருந்து, அதாவது ஆதிமூலஸ்தானத்துல இருந்து சிவபெருமான ஆவாகனம் செஞ்சு இந்த ஆலயத்துல பிரதிஷ்டை செஞ்சு வணங்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. சாதாரணமா உக்ரமூர்த்தியா இருக்கக்கூடிய ஆதிசிவனை நாம வருஷத்துல ஒரு தடவை பார்த்து மட்டும்தான் வணங்கினாலும், இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்துல வருஷத்துல எல்லா நாளும் சிவனை தாராளமா பார்த்து வணங்கலாம். 2 ஆலயங்களும் ஒரே மாதிரியான மரியாதைகளும் பூஜைகளும் தான் செய்யப்படுது. இந்த 2 ஆலயங்கள்ல முதல் பூஜைகள் அனைத்தும் ஆதிமூலஸ்தான சிவபெருமானுக்கு செஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த 2வது சிவபெருமானுக்கு செய்யப்படுது. பெரும்பாலும் சில முக்கிய பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் எல்லாம் இந்த பிரதிஷ்டை செஞ்ச ஆலயத்துலதான் நடத்தப்படுது. ஒரு நம்பூதிரி வகை குடும்பங்களுக்கு சொந்தமான இந்த ஆலயத்தை அனுதினமும் தரிசிக்கிறதுக்கு அனைத்து பக்தர்களும் அனுமதிக்கப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கு நாமளும் இந்த அழகான ஆலயத்தை தரிசிக்க முடிஞ்சது. சரி, இனி மற்றொரு முக்கிய ஆலயமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் சரி மராநாட்டு குடும்பங்களுடைய பரதேவதையா இருக்கக்கூடிய மராட்டு மகா கணபதி ஆலயத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி புதுக்கோள்ளி சிவன் மராட்டு குடும்பங்களுக்கு சொந்தமோ அது மாதிரி அந்த மராட்டு மனையோட இல்லத்தோட வீட்டுல அமைஞ்சிருக்கிற ஒரு பரதேவதையான மூலக்கடவுள் தான் இந்த மகா கணபதி. இது புதுக்கோள்ளி சிவன் ஆலயத்தை விட மக்கள் மத்தியில மிகவும் பிரசித்தி பெற்று பேசப்படுற ஆலயம். இங்க இருக்கிற கணபதி சிலை ஆதி காலத்துல மராட்டு குடும்பத்தோட முதல் தடத்துல இருந்து வணங்கப்பட்டு வருது. கேரளாவில் இருக்கிற ஒரு சில ஜெமீன் போன்ற ராசாங்க, அதாவது ஒரு வகையான அமைப்பு கொண்ட இல்லங்கள்ல இந்த மராட்டு மனையும் முக்கியமா பார்க்கப்படுது. காரணம் இந்த மராட்டு மனையோட கட்டிட அமைப்பு தான். ஏன்னா இந்த கட்டிட அமைப்பு கேரளாவில் அரிதா காணப்படுற 16 கட்டுகள்னு கொண்டதாக சொல்லப்படுது. அதுல இன்னும் குடும்பங்கள் வாழ்ந்தும் வராங்க. கட்டுன்னு சொன்னா 4 புற அமைப்புகள் கொண்டதுதான் முற்றம்னு சொல்லுவாங்க. அதுதான் கட்டுன்னு பேசப்படுது. ஸோ அப்படி இதுல 16 கட்டு கொண்ட 4 முற்றம் வரைக்கும் அமைஞ்சிருக்குது. இந்த கட்டிடத்தை நாம பார்க்கும்போது இதோடைய கட்டிடத்தன்மை நமக்கு இன்னும் ஆச்சரியப்படுத்துது.
அப்படி ஒரு அமைப்பான 4 கட்டு பகுதியில முக்கிய இடத்துல தான் இந்த கணபதி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருது. மரநாட்டு நம்பூதிரி குடும்பத்துடைய குலதெய்வதையாக இருப்பதால அவர்களை தவிர மக்கள் யாரும் உள்ள போயிட்டு வணங்க அனுமதிக்கப்படுறதில்ல. அதற்கு பதிலா வெளியே இருந்துதான் மக்களுடைய பார்வைக்கு தரிசிக்க அனுமதிக்கப்படுறாங்க. ஆனா ரொம்ப பவர்ஃபுல் கணபதிங்க. இப்படி மேலும் பல சுவாரஸ்ய விஷயங்களை வச்சு காணப்படுற இந்த புதுக்கோள்ளி சிவன் மற்றும் கணபதி ஆலயத்தை பத்தி இன்னும் தொடர்ந்து இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் மகா கணபதியே சரணம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான ஒரு கோவில் தரிசனம், சூப்பரான கோவில் தரிசனம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடும் சரி மலப்புரமும் சரி நிறைய கோவில்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலப்புரம் மாவட்டம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய கோவில் பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு சில கோவில் மட்டும் தண்ணிக்குள்ள கோவில் பார்த்துருப்போம். அதாவது மலப்புரத்தில் ஒரு 2 கோவில் தண்ணிக்குள்ளே பார்த்துருப்போம். அண்ட் பாலக்காட்டில் ஒரு 3 கோவில் தண்ணிக்குள்ளே பார்த்துருக்கோம். சேம் அதே தான் மலப்புரம் மாவட்டத்தில் ஒரு 3வது தண்ணி கோவில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கோவில் பயணத்தில் 6வது தண்ணி கோவிலாக இந்த கோவில் பார்த்துருக்கோம். அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மலப்புரம் மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் பெருந்தல்மண்ணா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பெருந்தல்மண்ணாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ளையும் அமைஞ்சிருக்கக்கூடிய பாண்டிக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா. ஸோ அந்த பாண்டிக்காடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் புதுக்கோள்ளி சிவக்ஷேத்திரம் கூட சிவனாலயம் தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நானும் பார்த்து தான் வந்தேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோவிலும் தேடி தான் போயிட்டே இருக்கிறோம். புது கோவில் எங்கே இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு ஆசையில் தான் நம்ம ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் தான் இந்த கோவிலை கண்டுபிடிச்சேன். அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனையோட இல்லத்தில், அதாவது நம்ம ராஜாக்கள் காலம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ராஜா பரம்பரை. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லத்துக்காரரோட சேர்ந்தது தான் இந்த கோவில். ஆக்சுவலாக அந்த இல்லத்தோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மராட்டு மனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மராட்டு மனையோட அவங்களுடைய ஒரு பூர்வீக கோவில் தான் இந்த கோவில். தவிர இது வந்துட்டு தேவசம் போர்டு கிடையாது. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க தேவசம் போர்டு நினச்சிட்டு. ஸோ தேவசம் போர்டு கிடையாது, இது ஒரு ப்ரைவேட் கோவில். ஸோ இந்த கோவிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஷூட்டும் எடுத்தாச்சு. ஏன்னா நமக்கு அங்கே பிரவீன் நம்பூதிரின்னு சொல்லிட்டு அவங்க தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ நமஸ்காரட்டா. നമസ്കാരം. നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞിട്ടാ? കൃഷ്ണകുമാർ. ഇവിടെ എന്താ വരയ്ക്കുന്നു? ഇവിടെ ക്ലർക്കായിട്ട്. ഇവിടെ ക്ലർക്കായിട്ടിരിക്കണം. ഏട്ടാ, നമ്മുടെ പുതുക്കൊള്ളി ശിവക്ഷേത്രത്തിന്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? ഇത് എത്ര വർഷം പഴക്കമുള്ള അമ്പലമാണ്? കൂടുതലായിട്ട് എനിക്ക് പറയാൻ കഴിയില്ല. എന്നാലും ഒരു 300 വർഷത്തിന് മേലെ പഴക്കമുണ്ട്. ശരി. നമ്മുടെ അമ്പലത്തിനെ കുറിച്ച് എന്തെങ്കിലും പറഞ്ഞോളൂ ഏട്ടാ, ചരിത്രങ്ങളും പിന്നെ മറ്റു കാര്യങ്ങളെ കുറിച്ച് പറഞ്ഞോളൂ. ഇത് സ്വയംഭൂവായിട്ടൊരു ശിവനും പ്രതിഷ്ഠയായിട്ടൊരു ശിവനും 2 ശിവനാണ് ഒരു ബൗണ്ടറിയിൽ. ശരി. സ്വയംഭൂവായിട്ടുള്ള ശിവൻ ഏത് കാലത്തും വെള്ളത്തിലാണ് നിൽക്കുന്നത്. ശരി. ഫുള്ളായിട്ട് വെള്ളത്തിൽ മൂടിയിട്ടാണ് നിൽക്കുന്നത്. അവിടുന്ന് മേലായിട്ട് പ്രതിഷ്ഠയായിട്ട് പൂജയും കാര്യങ്ങളായിട്ട് നടത്തുന്നുണ്ട്. ഇത് മറ്റേ പാണ്ടിക്കാട് നിന്ന് 4 കിലോമീറ്റർ പോയി മരാട്ടപ്പടി എന്ന് പറയുന്ന സ്ഥലമുണ്ട്. മരാട്ടപ്പടിക്കന്ന് ഒരു 3 കിലോമീറ്റർ ഉള്ളിലേക്ക് പോയി കഴിഞ്ഞാലാണ് ഈ പുതുക്കോളി ശിവക്ഷേത്രം ഉള്ളത്. ഇത് മരാട്ടുമന ട്രസ്റ്റിൻ്റെ കീഴിലുള്ള അവരെ പേഴ്സണൽ അമ്പലമാണ്, പ്രൈവറ്റ് അമ്പലമാണ്, ദേവസ്വം ബോർഡല്ല. ശരി. പ്രത്യേകത ഉള്ളതെന്ന് വെച്ചാൽ സ്വയംഭൂവായിട്ടുള്ള ശിവൻ പടിഞ്ഞാട്ടും പ്രതിഷ്ഠയുള്ള ശിവൻ കിഴക്കോട്ടും മുഖമായിട്ടാണ് നിൽക്കുന്നത്. ഒരു ബൗണ്ടറിയിൽ 2 ശിവൻ 2 ഭാവത്തിലിരിക്കുന്നത്. ശരി. അതിലെന്തെങ്കിലും ആചാരം ഉണ്ടോ? 2 ശിവനും കൂടി? അല്ല, അത് സ്വയംഭൂ ആയി കഴിഞ്ഞപ്പോൾ അവിടുന്ന് ഇങ്ങോട്ട് പ്രതിഷ്ഠ മാറ്റി വെച്ചു എന്ന് മാത്രം. അത് എന്തിനാണ്? അത് സ്വയംഭൂ അത് രൗദ്രഭാവത്തിലിരിക്കുന്നത്. അതാണ് വെള്ളത്തിൽ ഏത് സമയത്തും വെള്ളത്തിലുള്ളത്. ഇത് സൗമ്യഭാവത്തിലാണ്. പ്രതിഷ്ഠയ്ക്ക് ഇങ്ങോട്ട് മാറ്റി 2 ഭാവത്തിലാണ്. പിന്നെ ഈ അമ്പലത്തിന്റെ വേറെ പ്രത്യേകം വിശേഷ വഴിപാട് കുറിച്ച് പറഞ്ഞു. വഴിപാടുകൾ പ്രതിഷ്ഠ വർഷത്തിൽ 1 പ്രാവശ്യം പ്രതിഷ്ഠ ദിനമായിട്ട് ആഘോഷിക്കും. പിന്നെ ശിവരാത്രിയായിട്ട് ആഘോഷിക്കും. ശരി. പിന്നെ പ്രത്യേക പൂജകളായിട്ടുള്ളത് ഉമാമേശ്വര പൂജ, മൃത്യുഞ്ജയ ഹോമം, ശ്രീരുദ്രൻ ധാര, ഇങ്ങനത്തെ വഴിപാടുകളാണ് കൂടുതലായിട്ട്. ഇവിടെ മറ്റേ ഉമാമേശ്വര പൂജ കഴിഞ്ഞാൽ ആ ആളെ വിവാഹം 99% കഴിഞ്ഞു പോയിട്ടുണ്ട്. ശരി. അത്രയും പവർഫുൾ ആണ്. ശരി. ഉമാമേശ്വര പൂജയാണ് പ്രത്യേകത ഉള്ളത്. പിന്നെ മൃത്യുഞ്ജയ ഹോമം. ഓക്കെ. ഇത് രണ്ടും കൂടിയാണ് മെയിനായിട്ട് ഉള്ള വഴിപാട്. ശരി. പിന്നെ നക്ഷത്ര പൂജയായിട്ട് ആളെ നാളിനനുസരിച്ച് നക്ഷത്ര പൂജയായിട്ട് കഴിക്കുന്നുണ്ട്. അത് കുറേ ആൾക്കാർ
സ്ഥിരമായിട്ട് വരാറുണ്ട്. ഓ ശരി ശരി. ചില സമയത്ത് തിരക്കുണ്ടാവും, ചില സമയത്ത് തിരക്കുണ്ടാവില്ല. ഓ ശരി ശരി. പിന്നെ മറ്റുള്ളതൊക്കെ വെച്ചാൽ ശിവനും പാർവതിയും കൂടി കൂടിയതാണ്. ആ ഇതിൽ ശിവൻ മാത്രമേ ഉള്ളൂ. താളുള്ളത് താഴെ ഇതൊക്കെ ഓ ശരി. ശിവൻ മാത്രമേ ഉള്ളൂ. പിൻവിളിക്ക് ഏതും கிடையாது. പിൻവളക്കുണ്ട്. അല്ല, ശിവന്റെ സാമീപ്യമായിട്ട് പാർവതി ഉണ്ടല്ലോ, എല്ലാ അമ്പലത്തിലും ശിവ പാർവതിയാണ്. ഓ ശരി. ഇവിടെ ശിവൻ മാത്രമേ ഉള്ളൂ. ശിവൻ മാത്രം. രണ്ട് അമ്പലങ്ങളിൽ ശിവൻ ശിവൻ മാത്രം. മാത്രമേ ഉള്ളൂ. ഓ ശരി 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 ശരി. ഈ ഉമാമേശ്വര പൂജ നടക്കുന്ന സമയത്ത് പാർവതിനെ ആവാഹിച്ച് ഓ ഉമാമേശ്വര പൂജ നടത്താന്ന് മാത്രം. ശരി ശരി ശരി. നമ്മളെന്ത് മനസ്സിൽ പ്രാർത്ഥിച്ച് വെച്ച് കഴിഞ്ഞാലും അതിന്റെ ഫലം അപ്പം തന്നെ കിട്ടുന്നുണ്ട്. ഓ ശരി ശരി. നിങ്ങളുടെ അനുഭവത്തിലുണ്ടത്. ആ, ശരി ശരി. പിന്നിപ്പോൾ ഈ മെയിനായിട്ട് വരുന്നപ്പോൾ ഉമാമേശ്വര പൂജ. ഓ ശരി ശരി ശരി. ഞാൻ പറഞ്ഞ 90% നടക്കും. കല്യാണം നടന്നു പോയിട്ടുണ്ട്. ശരി ശരി. പിന്നെ കുറച്ചൊരു 4-5 ഏജ് കഴിഞ്ഞ് പോയത് മാത്രമേ കഴിയാത്തുള്ളൂ. ബാക്കിയൊക്കെ ഫുള്ളായിട്ട് കഴിഞ്ഞു. அதாவது இங்கே 2 கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பின்னாடி வீடியோவில் பார்ப்பீங்க. பின்னாடி இருக்கிற கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இருந்த ஒரு சிவன் கோவில், அதுதான் ஆதி மூலஸ்தானம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம மேலே வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கார். வருஷம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க. அண்ட் மகா சிவராத்திரி டைமில் மட்டும்தான் இந்த சிவனை நம்ம பார்க்க முடியும். அண்ட் அந்த மகா சிவராத்திரி டைமிங் எப்படி சொல்கிறது அப்படின்னா தண்ணி வத்தினா மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர தண்ணி வத்தினா பார்க்க முடியாது. கரெக்ட் இல்லை? കറക്റ്റ്. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് നട എപ്പോൾ തുറക്കണം കേട്ടോ? നട 6 മണിക്ക് തുറക്കും, ഓ ശരി. 9 മണിക്ക് അടയ്ക്കും. 6 മണിക്ക് തുറന്നു, 6 9 മണിക്ക് മണിക്ക് തുറന്ന് അടയ്ക്കും. 9 മണിക്ക് അടയ്ക്കും. വൈകിട്ട് വൈകിട്ടില്ല. വൈകിട്ടില്ല. വൈകിട്ട് വർഷത്തിൽ 2 പ്രാവശ്യം മാത്രമേ വൈകിട്ട് നട തുറക്കുള്ളൂ. ഒന്ന് പ്രതിഷ്ഠയ്ക്കും ഒന്ന് ശിവരാത്രിക്കും. ഓ അത് ഏത് സമയം? അത് വൈകുന്നേരം 5 മണി. ഇല്ല ഇല്ല, പ്രതിഷ്ഠാദിനം എപ്പോഴാണ്? പ്രതിഷ്ഠാ ദിനം മറ്റേ ഇടവ മാസത്തിൽ വരും. ഇപ്പോൾ കഴിഞ്ഞ മാസം കഴിഞ്ഞു. ശരി ശരി. ഇടവ മാസത്തിൽ മകന്നാളേക്ക് പ്രതിഷ്ഠയും, കുംഭമാസത്തിൽ ശിവരാത്രി, തിരുവോണത്തിന് ശിവരാത്രി. ഓ ആ 2 ദിവസം. ആ 2 ദിവസം മാത്രമേ വൈകുന്നേരം തുറക്കുള്ളൂ. ബാക്കിയുള്ള സമയത്ത് വൈകുന്നേരം തുറക്കില്ല. ഓ ശിവരാത്രി സമയത്ത് രാത്രി ഫുള്ളായിട്ട് അമ്പലം തുറക്കുന്നുണ്ടോ? ഇല്ല, 10 മണി 11 മണി പൂജാകർമ്മങ്ങൾ കഴിയണത് വരെ ഓ തുറക്കും. അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ അപ്പൊ എപ്പോഴും അമ്പലം തുറക്കുന്ന സമയം രാവിലെ തന്നെ, രാവിലെ 6. വൈകിട്ടില്ല. രാവിലെ 6 മണി 6-6:30 തുറക്കും. ഒരു 9-9:30 ഉള്ളിൽ അടയ്ക്കും. ശരി ശരി. അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ പിറ്റേ ദിവസം. ഓ ശരി. ഇപ്പോൾ നമ്മുടെ അമ്പലത്തിൽ വരുന്ന ബസ് റൂട്ടിൽ പറഞ്ഞോ, മലപ്പുറത്തേക്ക് വരണമെങ്കിൽ അല്ലെങ്കിൽ മണ്ണാർക്കാട്, പെരിന്തൽമണ്ണ, ഈ 3 റൂട്ടുകളിൽ വരണമെങ്കിൽ വരുന്നവർക്ക് ബസ് റൂട്ട്. പാലക്കാട് നിന്ന് വരികയാണെങ്കിൽ മണ്ണാർക്കാട്, മേലാറ്റൂര്, പാണ്ടിക്കാട്. ശരി. അതല്ല പെരിന്തൽമണ്ണ നിന്ന് വരികയാണെങ്കിൽ പാണ്ടിക്കാട്. ശരി. മലപ്പുറത്ത് നിന്ന് വരികയാണെങ്കിൽ മഞ്ചേരി, പാണ്ടിക്കാട്. ശരി. പാണ്ടിക്കാട് മെയിൻ ജംഗ്ഷൻ ആണ്. മെയിൻ ജംഗ്ഷൻ പാണ്ടിക്കാട്. പാണ്ടിക്കാട് വന്നിട്ട് വണ്ടൂർ റൂട്ടുമ്പോൾ പോവാം. ഏത് റൂട്ട്? നിലമ്പൂർ റൂട്ട്. ആ നിലമ്പൂർ. നിലമ്പൂർ റൂട്ടിൽ പോയിട്ട് ഈ 3 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞാൽ മരാട്ടപ്പടി എന്ന് പറഞ്ഞ സ്ഥലം. മരാട്ടുപടി സ്ഥലം. അത് സ്റ്റോപ്പ്. മരാട്ടപ്പടി സ്റ്റോപ്പാണ്. ശരി ശരി ശരി. ആ സ്റ്റോപ്പിന്റെ അവിടുന്ന് 3 കിലോമീറ്റർ ഉള്ളിലേക്ക് പോന്നാൽ ഓ ഇവിടെ വരുന്നവർക്ക് ആട്ടോ മാത്രം തന്നെ കിട്ടും. ആട്ടോ കിട്ടും, അല്ലെങ്കിൽ സ്വന്തം വണ്ടി വേണം. സ്വന്തം വണ്ടി. ബസ് സർവീസ് ഇല്ല. ബസ് സർവീസ് ഇല്ല. അങ്ങനെ സൗകര്യം ഇല്ല. സ്വന്തമായിട്ട് വണ്ടി വരികയാണെങ്കിൽ കാടുകളുടെ മത്തിയിലുള്ള ശരി. കാരണം ഈ ഭാഗം കാണുന്നത് കംപ്ലീറ്റ് പാടാണ്, കൃഷിയാണ്. சரி சரி சரி. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தான் ஆகாமா. நான் வந்துட்டு இந்த கோவில் பெர்மிஷன் கேட்கறதுக்கு லாஸ்ட் வீக் வந்திருந்தேன். ஸோ அந்த மராட்ட மனை அப்படின்னு சொல்லி அங்கே தான் போய் கேட்டிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கணபதி கோவில் இருக்குங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோட சேர்ந்த கணபதி கோவில், ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் கணபதின்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம எடுக்க முடியாது. நான் முடிஞ்சால் ஃபோட்டோ வீடியோ கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக கிடச்சா அதை நான் போடுறேன். ஸோ அந்த மராட்டு மலையிலேருந்து இப்படி எத்தனை தூரம் இருக்கா? 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். ஏன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. ஏன்னா அவங்க கோவில் தான் இது. அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயே அவங்களுக்கும் அந்தளவுக்கு சரித்திரம் எனக்கு தெரியுமான்னு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா அதையும் நான் வீடியோவில் போடுறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு அண்ணா குமாரண்ணா கிருஷ்ணகுமாரண்ணா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக கோவிலுக்கு வர்றவங்க பகல் டைம் மட்டும் வாங்க, ராத்திரிக்கு அப்படி சாயங்காலம் கிடையாது. அண்ட் கொஞ்சம் உள்ளே இருக்குது அப்படின்னால ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பைக்கோ இல்லை காரோ இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்ட நம்மளுடைய அண்ணாவுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம ஷூட் பார்த்துருப்பீங்க, கோவில் ஷூட் பார்த்துருப்பீங்க, அதாவது புதுக்கோட்டை சிவக்ஷேத்திரத்துடைய ஷூட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோவில் ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது இப்போ நம்ம கூட வந்திருக்கக்கூடிய, அதாவது மராட்டு மனையோட சீனியர் சிட்டிசன் அண்ணா இருக்காங்க. அவங்க தான் நமக்கு இந்த மனையோட இவங்க தான் வந்துட்டு ட்ரஸ்டீஸ், இவங்க தான் வந்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போது அந்த சரித்திரம், அதாவது நம்ம மேனேஜர் கிளர்க் வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு அதிகமாக ஃபுல் சரித்திரம் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து 10 வருஷம் தான் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அதாவது இந்த மனையோட ஹெட் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த கோவிலை பற்றின சரித்திரங்களை கேட்டுக்கலாம். ஸோ நமஸ்காரம் ஏட்டா. നമസ്കാരം. നിങ്ങളുടെ പേര് ഏട്ടാ? എൻ്റെ പേര് മരനാട്ട് മോഹനൻ നമ്പൂതിരിപ്പാട്. മരനാട്ട് മോഹനൻ നമ്പൂതിരി. മരനാട്ട് മനയിൽ മോഹനൻ നമ്പൂതിരി. ശരി ഏട്ടാ. തറവാട്ടിൻ്റെ മുതിർന്ന അംഗം ഞാനാണ്. ഓ ശരി ഏട്ടാ.
ഞങ്ങൾ ഒരു മലബാറിലെ ഒരു തന്ത്രി കുടുംബമാണ് മരനാട്ടിൽ എന്ന് പറയുന്നത്. ശരി 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 ഞങ്ങളുടെ ഇവിടുത്തുള്ള ഞങ്ങളുടെ സ്വന്തമായിട്ട് ഞങ്ങളുടെ കീഴിലുള്ള കുറച്ച് ക്ഷേത്രങ്ങളുണ്ട്. അതുകൂടാതെ ഈ പ്രദേശത്തിലെ എല്ലാ ക്ഷേത്രത്തിലും ഞങ്ങൾ ഊരാളുന്നവരാണ്. ശരി 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 ചുരുങ്ങിയ ഒരു 10-12 ക്ഷേത്രങ്ങൾ. ഓ ശരി 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 അപ്പോൾ ഞങ്ങളുടെ തറവാടിൻ്റെ അകത്ത് ഒരു ഗണപതിയുണ്ട്, മഹാഗണപതിയുടെ ഒരു പ്രതിഷ്ഠയുണ്ട്. അത് ഞങ്ങളുടെ എന്താ പറയുക ഭരദേവതയായിട്ട് ഞങ്ങൾ ക്ഷേത്രമായിട്ടുണ്ട്. ശരി 4 കെട്ടിൻ്റെ അകത്ത് ഉള്ളൊരു പ്രതിഷ്ഠ. ഓ ശരി 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 ഇത് കൂടാതെയുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ് പുതുക്കൊള്ളി ശിവക്ഷേത്രം. അത് ഞങ്ങളുടെ മാനേജ്മെൻറ്റിൽ ഉള്ളൊരു ക്ഷേത്രമാണ്. അത് ചുരുങ്ങിയതിൻ്റെ ചരിത്രം പറയുകയാണെങ്കിൽ ഒരു 300 കൊല്ലത്തെ പഴക്കമുണ്ടാവും. കാരണം ഞങ്ങൾ ഇവിടെ വന്ന് താമസം തുടങ്ങി 300 കൊല്ലം ശരി 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 കഴിഞ്ഞ് 300 കൊല്ലത്തിൻ്റെ ഇവിടെയാണ് ഞങ്ങളിവിടെ സെറ്റിലിരിക്കുന്നത്, ഈ കുടുംബം ഒരുപാട്. ശരി ശരി അപ്പം അന്ന് തന്നെ തുടങ്ങിയിട്ടുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ്. ശരി ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ പ്രത്യേകത എന്താണെന്ന് വെച്ചാൽ അവിടെ കിഴക്ക് ഭാഗത്ത് ഒരു ജലാധിവാസം ചെയ്യുന്ന ഒരു സ്വയംഭൂവായിട്ട് ശിവൻ. അത് കൂടാതെ അതിൻ്റെ മറുഭാഗത്ത് കുന്നിൻ്റെ മുകളിൽ വേറെ ഒരു ശിവക്ഷേത്രം, അത് കുന്നാണോ? ആ ശരി ശരി സാധാരണ ശിവക്ഷേത്രം. ശരി അങ്ങനെ 2 ശിവക്ഷേത്രങ്ങൾ കൂടിയുള്ള ഒരു ഇതാണ് ഈ പുതുക്കൊള്ളി ക്ഷേത്രം എന്ന് പറയുന്നത്. ശരി അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞ പോലെ ഒരു 300 കൊല്ലത്തെ ചരിത്രം അതിനുണ്ട്. കൃത്യമായിട്ടുള്ള ചരിത്രം നമുക്ക് ചോദിച്ചാൽ ഉണ്ടാവില്ല. കൃത്യമായിട്ടുള്ള ചരിത്രം എന്ന് പറയുന്നത് ഒരു 175 കൊല്ലത്തെ റിട്ടൺ ചരിത്രം നമ്മുടെ തറവാടിനെ കുറിച്ച് മനസ്സിലാക്കുന്നത്. ശരി 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 അപ്പോൾ അത് ഉണ്ട്, ശരി ശരി ആയിട്ടുണ്ട്. അവിടെ പഴയ കാലത്ത് ഇതായിട്ട് നടന്നിരുന്ന ഒരു ക്ഷേത്രമാണ് ഈ ഓത്തൂട്ട് എന്നൊക്കെ പറയും. ഓത്തൂട്ട് എന്ന് പറയുന്നത് കർമ്മം ചെയ്യാറുണ്ട്. വേദം ആലാപിക്കുക, ശരി ശരി അതൊക്കെ നടന്നിട്ടുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ്. ശരി അത് നടന്നിട്ട് 80 കൊല്ലമായിട്ടുണ്ടാവും എൻ്റെ ഒക്കെ കുട്ടിക്കാലത്ത്. ശരി ശരി അപ്പം അങ്ങനെ ഈ പ്രദേശത്ത് ഞങ്ങളുടെ ഈ ഗ്രാമത്തിലുള്ള ഏക ശിവക്ഷേത്രമാണ്. ഈ ഗ്രാമത്തിൽ തന്നെ ഒരു വിഷ്ണു ക്ഷേത്രമുണ്ട്, ഉടശ്ശേരി വിഷ്ണു ക്ഷേത്രം, ബ്രഹ്മാനന്ദപുരം ശ്രീകൃഷ്ണൻ ക്ഷേത്രം, അത് കഴിഞ്ഞ് വെങ്ങത്താറ്റിലെ ഭഗവതി ക്ഷേത്രം, ഇത് കൂടാതെ പുതുക്കൊള്ളി ശിവക്ഷേത്രം. ഇങ്ങനെ 4 ക്ഷേത്രങ്ങൾ ഞങ്ങളുടെ ഈ ചെറിയ ഗ്രാമത്തിൻ്റെ കുടശ്ശേരി എന്ന് പറയുന്ന ഗ്രാമത്തിൽ. പിന്നെ ഒരു പ്രധാനമായിട്ട് 2 ദിവസം അവിടെ ഒരു ആഘോഷമായിട്ട് നടക്കണം. ഒന്ന് പ്രതിഷ്ഠാദിനം. പ്രതിഷ്ഠാദിനത്തിന് കലശപൂജ ഒക്കെ ചെയ്തിട്ട് കലശമാടും. ശരി പിന്നെ ശിവരാത്രി, ശിവക്ഷേത്രങ്ങൾ ശിവരാത്രി അത് ഒരു നാട്ടുകാരുടെ ഉത്സവമായി ചെറുതായിട്ട്. താഴെയുള്ള അമ്പലം വെള്ളത്തിൻ്റെ ഉള്ളിലാവോട് കാണില്ല. അവിടെ പ്രതിഷ്ഠ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പഴയ ശിവലിംഗമേ ഉള്ളൂ, പഴയ ഒരു ശിവലിംഗം. അപ്പോൾ അതും വെള്ളത്തിൻ്റെ ഉള്ളിലാണ്. എപ്പോഴും അത് നല്ല വേനലിൽ കംപ്ലീറ്റ് വെള്ളം വറ്റുന്ന സമയത്ത് മാത്രമേ കാണാൻ പറ്റുള്ളൂ. അല്ലെങ്കിൽ ഒരു 1.5 അടി വെള്ളം അതിലുണ്ടാവും. മഴക്കാലത്ത് ഇപ്പോൾ പോകുകയാണെന്ന് പറഞ്ഞാൽ നിറച്ച് വെള്ളം. ചുറ്റില് ക്ഷേത്രത്തിന്റെ ചുറ്റ് എന്നൊക്കെ പറയുന്ന സ്ഥലമുണ്ട്, അവിടെയൊക്കെ വെള്ളം നിറഞ്ഞിരിക്കും, മണ്ഡപത്തിൽ വെള്ളം നിറഞ്ഞിരിക്കും. അപ്പോൾ ജലാധിവാസം ചെയ്യുന്ന ശിവനാണ്, സ്വയംഭൂവായിട്ടുള്ള ശിവനാണ് ഇവിടെ. നമ്മുടെ ഗണപതിയെ കുറിച്ച് നിങ്ങൾ പറഞ്ഞിട്ടുണ്ടോ? ഇവിടുത്തെ പ്രത്യേകത ഗണപതി ഞങ്ങൾ മഹാഗണപതിയാണ് പ്രതിഷ്ഠ. ഞങ്ങളുടെ സ്വന്തം ഭരദേവതയായിട്ട് കൊണ്ടാണ്. അപ്പോൾ നമ്മൾ ദിവസേന പൂജ പണ്ട് കാരണവന്മാരൊക്കെ അവർ സ്വന്തം ഇതായിട്ട് പൂജ, ഒരു ക്ഷേത്രമായിട്ടല്ല, നിങ്ങളുടെ പരദേവതയാണ്. ഞങ്ങളുടെ പരദേവതയാണ്. അപ്പോൾ അവരുടെ സ്വന്തം ഇതായിട്ടുള്ള ഒരു പൂജയൊക്കെ ചെയ്തിരുന്നത് അങ്ങനെയുള്ളതാണ്. പക്ഷേ ഈ പ്രദേശത്ത് വേറെ ഗണപതി ക്ഷേത്രങ്ങളൊന്നുമില്ല. അത് കൂടാതെ ഈ നാട്ടിലൊക്കെ തന്നെ ഒരു വിഘ്നേശ്വരൻ്റെ പ്രതിഷ്ഠ എന്നല്ലെങ്കിൽ മഹാഗണപതിയുടെ പ്രതിഷ്ഠ എന്നുള്ള നിലയ്ക്ക് ഒരു പ്രാധാന്യമുണ്ട് ക്ഷേത്രത്തിന്. അപ്പോൾ കുറേ ആൾക്കാർ തൊഴാൻ വരും, വഴിപാട് കഴിക്കും. അങ്ങനെ ഞങ്ങൾ അത് ജനങ്ങൾക്ക്, പൊതുജനങ്ങൾക്ക്, ഭക്തന്മാർക്ക് വേണ്ടിയിട്ട് എന്ത് കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്ത് സംരക്ഷിക്കണം. പക്ഷേ ഞങ്ങൾ അധികം ക്ഷേത്രത്തെ പോലെ എല്ലാവരും ഉള്ളിൽ കയറി അങ്ങനെ തൊഴിലില്ല. കാരണം ഒരു പ്രൈവറ്റ് നമ്മുടെ സ്വന്തം ഭരദേവത എന്നുള്ള ആ ഒരു ഇതുകൊണ്ട് അങ്ങനെ എല്ലാവരെയും അകത്തേക്കൊക്കെ കയറിയിട്ട് അങ്ങനെ പുറത്തു നിന്നിട്ട് എല്ലാവർക്കും. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறது என்னன்னா, அதாவது இந்த மரநாற்று மனையோட அவங்களுடைய பரதேவதை தான் அந்த மகா கணபதி விநாயகர் இருக்காரு உள்ளர. ஸோ அவங்க மட்டுமே வணங்கி வந்த விநாயகர் இப்போ எல்லாரும் பக்தர்கள் வணங்கலாங்க. அதாவது எப்படின்னா வெளியே இருந்து தான் வணங்க முடியுமே தவிர உள்ள போய் நம்ம வணங்க முடியாது. காரணம் இது வந்து கோவில் மாதிரி கிடையாது, அவங்களுடைய பரதேவதைன்றால உள்ளதாக இருக்குது. ஸோ அவங்க போகிறது வழக்கு அந்த வழிபாடு இருக்கும், நம்ம வெளியிருந்து வணங்குறது இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க.
நான் ஏன் புதுக்கோவில் சிவசேத்திரத்தோடு சேர்த்து இந்த கோவிலையும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோவில் வந்துட்டு கோவில் வீடுக்குள்ளே இருந்தால் கோவில் இருந்தாலும் நிறைய மக்கள் வரதுக்கான காரணம் என்னன்னா, இவருக்கு அவ்வளோ சக்தி, பயங்கர சக்தி இருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால தான் இவரையும் தரிசனம் பண்ணிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்முடைய புதுக்கோவில் சிவசேத்திரத்தையும் இந்த கோவிலையும் நம்முடைய முத்தச்சன் சேர்த்து சொல்லியிருக்காரு, நிறைய சரித்திரங்களை சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.